போட்டாங்கயா கலரு. தண்ணி பாருங்கள் அப்படியே பளிச்சுன்னு அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது பாருங்கள். தண்ணி க்ளோஸ் பண்ணானுங்க. ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணுறாங்க காய்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, அந்த கலர் வரத்துக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க மாவில். நம்ம கலரு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, மஞ்சள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொட்டி அதை வந்து மாவு வந்து உள்ளே கொடுக்குறாங்க. அந்த மாவு உள்ளே கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து அந்த நூடுல்ஸ் நம்ம எப்படி செய்கிறோம் அந்த மாதிரி அந்த போட்டியோட லேயர் வந்துடுது பாருங்கள். ஐயோ சாமி, உண்மையிலே இதெல்லாம் பார்த்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவோங்க. இப்போ அதெல்லாமே இதெல்லாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்து எல்லாமே டோட்டலாகவே கட் பண்ணியாச்சு. என்னமே கிடையாதுங்க அந்த இடத்துல. ஃபஸ்ட்டு அந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. உண்மையாலுமே ஒரு அந்த இடத்துல ஒரு க்ளவுஸ் இல்லை, காலுக்கு ஒரு தேவையான ஒரு கவசம்ன்றது கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து தாங்க உண்மையாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா நோயும் நம்ம வந்து நம்மளாலவே, ஆனால் இப்போ தெரியாது, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே எல்லா நோயும் பிள்ளைங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாமெல்லாம் தப்பிச்சிட்டோங்க. ஆனால் இதுக்கு மேலே ஜென்ரேஷன் வந்து எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரியல கைஸ். தயவு செஞ்சு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வாங்கி தராதீங்க. பிடிச்சிதான் மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க கைஸ்.